இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனைன்னு ஒன்று கேட்டுட்டு இருக்கிறீங்க இல்லையா? நீங்கள் ஒன்று கேட்டுட்டு இருக்கிறீங்க. இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை எங்கே ஆரம்பித்தது, அதனுடைய பூர்வீகம் என்ன, அல்லது இந்த இஸ்ரேல் சொல்லக்கூடியதான எருசலேம், அதுக்கு தான் இப்போ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எருசலேம் யாருக்குரியது அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் ஹிஸ்டாரிக்கலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் பிப்ளிக்கலாக இஸ்ரேல் எருசலேம் யூதர்களுக்குரியதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் மீடியாவில் வரும்போது இங்கே மீடியாவில் சொல்லப்படுகிற காரியங்கள் பல நேரங்களில் நமக்கு, அதாவது இஸ்ரவேலுக்கும் நமக்கும் விரோதமாய் வரும். இங்கே மீடியா வந்து ஒருதலை பட்சமாக பல மீடியாக்கள் இருக்கிறது, எல்லாம் இல்லை, ஒரு சில மீடியாக்கள் இருக்கிறது. அப்படி அவர் அதை சொல்லும்போது எது உண்மை எது பொய் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. அதுக்கு தான் உங்களுக்கு சொல்கிறேன். எருசலேம் என்பது முதல்ல பைபிளில் எங்கே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமை பார்க்கும்படிக்கு ஒருவர் வருகிறார். 12 14 ஆபிரகாமை பார்க்கும்படி ஒருவர் வருகிறார். வந்து அவருக்கு அப்பமும் ரசமும் கொண்டு வரார். கொண்டு வந்து அவர் சொல்கிறாரு, உன்னதமான தேவன் உன்னை அன்றியும் உன்னதமான தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார்னு 14-18 சொல்கிறார். அந்த வரக்கூடிய அவருடைய பேர் என்ன தெரியுமா? மெல்கிசேதேக். இந்த மெல்கிசேதேக் யாருன்னு கேட்டிங்கன்னா, வசனம் அங்கே சொல்லுது, சாலேமின் ராஜாவாகிய மெல்கி. அந்த சாலேம் தான் எருசலேம். ஷாலேம் அப்படின்னா சமாதானம், ஷாலோம் அப்படின்னு சொல்லுவாங்க, சமாதானம்னு அர்த்தம். எருசலேம் அப்படின்னு சொன்னால் சமாதானத்தின் நகரம் அப்படின்னு அர்த்தம். அன்னைக்கு சாலேம் என்கிற ராஜா, அந்த நகரத்தின் ராஜா வந்து, அவர் பேர் மெல்கிசேதேக்கு, அப்பமும் ரசமும் கொண்டு வந்து ஆபிரகாம்கிட்ட கொடுக்குறாரு. இது வந்து ஸ்பிரிச்சுவல் உடன்படிக்கை. அந்த ராஜா கொண்டு வந்து கொடுத்துட்டு சொல்கிறாரு, உன்னுடைய சந்ததியில் ராஜாக்கள் தோன்றுவார்கள் அப்படின்லாம் சொல்லிட்டார். ஸோ இது ஸ்பிரிச்சுவல். ஒருவேளை நீங்கள் ஒத்துக்க வேண்டாம், சிலர் ஒத்துக்க மாட்டாங்க, அதெல்லாங்க ஸ்பிரிச்சுவலாக ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி உலகத்தார் ஒத்துக்க மாட்டாங்க. அதற்கு பிறகு அந்த இடத்தில் தான், அதாவது எருசலேம், அதுக்கு அந்த இடத்துக்கு பேர் எபூசுன்னு பேர். அந்த இடத்துல தான் தாவீது சண்டை போட்டு அந்த பட்டணத்தை பிடிச்சி எபூஸில் கோட்டையை கட்டி அங்கே தன்னுடைய ராஜ்யபாரத்தை தொடங்குகிறார். அந்த எபூசு பட்டணத்துக்கு தான் எருசலேம் என்று அவர் பேர் வைக்கிறார். அப்போ யுத்தத்தின் படியையும் அது யார் கைக்கு வந்துருச்சு? தாவீது கைக்கு வந்துருச்சு. அதற்கு பிறகு 40 வருஷம் அவர் அங்கே இருக்கிறாரு. அதற்கு பிறகு சாலமோன் 40 வருஷம் அரசாள்றாரு. ரெகபியாம் 40 வருஷம் அரசாள்றாரு. அதுக்கு பிறகு தான் அது ரெண்டாக பிரியுது, ரெகபியாம் எரபியாம்னு பிரியுது. அதற்கு பிறகு தேசம் போயிருச்சு. ஸோ எருசலேம் என்பது ஆபிரகாம் காலத்திலிருந்து யூதர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் ஒப்பு கொடுக்கப்பட்டது. அதுக்கு பிறகு இயேசு வர காலத்திலையும் ரோமர்கள் கையில் அது இருந்துச்சு. இதெல்லாம் பழைய கதைங்க, நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், எங்களுது தான் அது அப்படின்னு சொன்னீங்கன்னா, 1917 வரைக்கும் அது துருக்கியர்கள் கையில் இருந்துச்சு. முதலாம் உலக யுத்தத்தில் பிரிட்டிஷர் அதை ஜெயிச்சதுனால, அன்னைக்கு பிரிட்டிஷர் ஜெயிக்கிறதுக்கு ஒரு யூத விஞ்ஞானி சர் வைஸ்மேன் காரணமாக இருந்ததுனால, அவர் கேட்டுக்கொண்டதுக்காக இஸ்ரவேலில் குடியேறத்துக்கு யூதர்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. ஆனாலும் எருசலேம் அவர்கள் கையில் கொடுக்கப்படவில்லை. அப்படி இருந்த எருசலேமை 1967 6 நாள் யுத்தத்தில் யூதர்கள் சண்டை போட்டு பிடிச்சாங்க. இன்னைய வரைக்கும் எருசலேம் யாருக்கு சொந்தம் தான்? முதலாம் உலக யுத்தத்தில் ஜெனீவா ஒப்பந்தம்னு ஏற்படுத்தினாங்க. யுத்தத்தில் எது நடந்தாலும் அதன்படி அது அவங்களுக்கு சொந்தம்னு. அதன்படி 1967 எருசலேம் யார் கைக்கு வந்துருச்சு? யூத கைக்கு வந்துருச்சு. ஸோ யுத்தத்தின்படி அது யாருக்கு சொந்தம்? யூதர்களுக்கு சொந்தம். அப்போ இந்த பாலஸ்தீன பிரச்சனை அப்படின்னா என்ன அப்படின்னா, அது 1948 இஸ்ரவேலுக்கு விரோதமாக 7 அரபு நாடுகள் சண்டை போடும்போது உள்ள இருந்த பாலஸ்தீனர்களை அன்னைக்கு இருந்த இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யா, இவர் பென் கூரியன், நம்ம எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு எதிராக சண்டை போடலாம், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னபோது, அவர்கள் இஸ்ரவேலோடு இல்லாமல் அந்த 7 அரபு நாடுகளோடு சேர்ந்துக்கிட்டு வெளியே போயிட்டாங்க. ஏன்னா அந்த அரபு நாடுகள் சொல்லிச்சு, நாங்கள் இஸ்ரவேலை சண்டை போட போகிறோம், ஒரு நாள் அவங்க கதையை முடிச்சிருவோம், நீங்கள் உள்ளே இருந்தால் உங்களையும் கொல்ல வேண்டி வரும், நீங்கள் அரபியர்கள்லாம் வெளியே வந்துருங்கன்னு சொன்னாங்க. உடனடியாக அரபியர்கள் எல்லாம் வெளியே போயிட்டாங்க. ஆனால் சண்டை மாறாக முடிஞ்சிருச்சு, இஸ்ரவேல் ஜெயிச்சிருச்சு. ஒரு வழியாக வந்தவர்கள் 7 வழியாக ஓடி போவாங்கன்னு 7 வழியாக வந்தவங்க 7 வழியாக ஓடி போயிட்டாங்க. கடைசியில் யார் ஜெயிச்சிட்டான்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரவேல் ஜெயிச்சிருச்சு. ஜெயிச்ச உடனே பென் கூரியன் சொன்னார், ஆபத்தில் நம்மளை விட்டுட்டு அவங்க வெளியே போயிட்டாங்க, அவங்க பேச்சை கேட்டாங்க, எல்லைகள் எல்லாம் மூடுங்க, யாரையும் உள்ளே விடாதீங்கன்னு சொன்னார். அதில் உருவானவங்க தான் பாலஸ்தீன அகதிகள்.
இவங்களை வெளியே வர சொன்ன 7 நாடுகளும் இவங்களை அகதியாகவே வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா சண்டை போகிறதுக்கு வசதியா. அவங்களும் இவங்களுக்கு நாடு ஏற்படுத்தி கொடுக்கவே இல்லை. இவங்க இஸ்ரவேலுக்கு வெளியே வனாந்தரத்தில் இவங்க குடியிருந்தாங்க. அந்த வனாந்தரத்தில் குடியிருக்கிறதும் இஸ்ரவேல் இடம் தான். அங்கேயும் இவங்க தான் இருக்காங்க, இஸ்ரவேலோடு தான். அந்த இடத்த 1970களுக்கு மேலே ஐநா சபையில் போய் இந்த இடம் எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு அவங்க உரிமை கொண்டாட இஸ்ரவேல் சொல்லிச்சு, இதுவும் யாருது தான், எங்களுது தான். இவங்க வெளியே போனவங்களே எங்களுடைய வனாந்தரத்தில் விட்டு வச்சிருக்கோம், அது எப்படி அவங்களது அவன் கேட்க எல்லா நாடுகளும் பரிதாபப்பட்டு இல்லை இல்லை அதை கொடுத்துருங்கன்னு சொல்லி அந்த இடத்த அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதுதான் இப்போ இருக்கிற பாலஸ்தீனம். இப்போ உருவாயிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த எருசலேமை பாதியா பிரிங்கன்னு சொல்கிறாங்க. எருசலேம் என்ன செய்யுங்க, அதுக்கு பேர் 2 ஸ்டேட் சிட்டி. யூஎன்ல ஒரு ரெசல்யூஷன் இருக்கு, அதுக்கு ஆதரவாக 138 நாடுகள் இருக்கு, பிரிங்க அப்படின்னு சொல்றாங்க. இஸ்ரவேல் சொல்லுது, அது என்னுடைய நகரம். நீங்க பைபிள் படி எடுத்தாலும் அது எந்த, ஸ்பிரிச்சுவலா எடுத்தாலும் எந்த, இல்ல உலக சட்டப்படி யுத்தம் கணக்குப்படி எடுத்தாலும் அது என்னது, நான் தான் பிடிச்சிருக்கிறேன், எப்படி நான் அதை திருப்பி தருவேன் அப்படின்னு கேட்குது. இப்போ எல்லாரும் சேர்ந்து இஸ்ரவேலை இல்லை நீ கொடுத்தே ஆகணும்னு சொல்றாங்க. அதுக்கு சில காரணங்கள்லாம் இருக்கு, அது இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு இதை நான் ஏன் சொல்றேன்னா, பல நேரங்களில் இந்த மீடியாக்களில் எருசலேம் இஸ்ரவேல் பற்றி உங்களுக்கு ராங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்பாங்க. நீங்களும் என்ன பண்ணிடுவீங்க, ஏன்னா வரும்போது எப்படி வரும் தெரியுமா, இஸ்ரவேல் இராணுவம் அட்டூழியம், அங்கே இருந்த சாதாரண மக்கள் மேல் குண்டு வீச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. நீங்கள் பாகிஸ்தானுக்கு போயிட்டீங்கன்னா நம்மளை குற்றவாளிம்பான், நம்ம ஊர் பத்திரிகையில் பாகிஸ்தான் குற்றவாளிம்பான். ஸோ நம்மளுக்கு மாறி மாறி சொல்லுவோம்ல. உண்மை தெரியணும்னா என்ன செய்யணும், ஒன்று அங்கே இருக்கிறவங்ககிட்டயே அதை கேட்டு பார்க்கணும், இல்லை கொஞ்சம் ஹிஸ்டரியை படிக்கணும். அதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பேப்பரில் நியூஸில் வரதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ பாவம் அப்படின்ட்டு இஸ்ரவேலை தப்பாக நினச்சிட போறீங்க. இஸ்ரவேல் எல்லோரும் நல்லவனும் இல்லை, அதையும் சொல்லிட்டேன். நம்மை பொறுத்த வரைக்கும் யூதனும் இல்லை, நமக்கு தேவை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருத்தர் மட்டும்தான். ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நம்ம வேண்டிக் கொள்கிறோம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, நேசிக்கிறோம், அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். ஆனால் நமக்கு தேவன் இயேசு கிறிஸ்து தான். நமக்கு எதுக்கு சொல்கிறேன், இப்போ எருசலேம் மண்மேடாகி போயிட்டு அதுக்கு பிறகு ஐநா சபை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிருச்சு. காரணம் இதுதான், இந்த ரீசனுக்காக தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பைபிள் சொல்லுது, எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாக எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும். அது என்ன ஸ்தானமாகி எருசலேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரவேலுக்கு அது மீண்டும் என்னவாய் மாறணும், தலைநகராக மாறணும். 1948 டெல் அவீவ் தான் தலைநகராக இருக்குது, அது மாறவே இல்லை. ஒவ்வொரு ராஜாக்களாக வருவாங்க, அதாவது அங்கே வருவாங்க, மாற்ற முடியாது. அவங்களும் தேர்தலில் வாக்குறுதியெலாம் கொடுப்பாங்க, நீட்டு ஒழிச்சு கட்டிடுவோன்ற மாதிரி அவங்களும் சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த அமெரிக்க பிரசிடென்ட் கொஞ்சம் பேர் இருக்கிறான், அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, அங்கே யூதர்கள் அதிகம் அமெரிக்காவில், அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, அவன் உடனடியாக நாங்கள் அமெரிக்க ஜனாதிபதியாக இருக்கிற எங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்தால், யூதர்கள் ஓட்டு போட்டால் இஸ்ரவேலில் நாங்கள் என்ன செய்வோம், எருசலேமை தலைநகராக மாற்றுவோம் அப்படின்னு உடனே அங்கே இருக்க யூதர்களை நம்பி ஓட்டு போட்டுருவாங்க. வருவான், மாற்ற மாட்டான். இப்படி இருந்துச்சு. அதுக்கு காரணம் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அதுக்கு காரணம் ஜனாதிபதிகள் ஏமாத்தினாங்க அதெல்லாம் இல்லை, தேவன் குறித்த நேரம் வரவில்லை. தேவன் ஒன்ன நேரம் டைம் குறித்து வச்சிருப்பாரு, அவர் குறித்த நேரம் வந்துருச்சுன்னா அதை தடுக்கிற அதிகாரம் உலகத்தில் ஒருத்தனுக்கும் கிடையாது, யாருக்குமே கிடையாது. அவர் கொடுக்குற நேரம் வரணும், அவ்வளோதான். பல நேரத்தில் நாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா, அவருக்கு எனக்கு வர விடாமல் அவர் தடுத்துட்டாருங்க, எனக்கு வர வேண்டிய போஸ்டிங்கை அவர் தடுத்துட்டார், எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை அவர் எடுத்துட்டார், என் சொத்தை இவர் எடுத்துகிட்டு போயிட்டார். நம்ம பழி போடுறோம், அவங்க எடுத்துகிட்டு போனதெல்லாம் உண்மைதான். ஆனால் நமக்கு கொடுக்கணும்னு மட்டும் கர்த்தர் முடிவு பண்ணிட்டார்னா அதை தடுக்கிற அதிகாரம் யாருக்குமே கிடையாது, அது நம்மளது தான். ஏன் தெரியுமா, நம்ம தேவனாகிய கர்த்தருக்கு எதிராக நிற்கிறதுக்கு ஒருத்தம் கூட கிடையாது. அவர் ஆண்டவர் நமக்கு தந்துடுவார். நமக்கு அது வரலையா, நம்ம தேவனை தேடியும் அது கிடைக்கலையா, அது தேவன் நமக்கு கொடுக்கறது இல்லைன்னு அர்த்தம், அவ்வளோதான். நாம் உடனே மனுஷன் மேலே கோவப்பட்டு பிரயோஜனமே இல்லை. இவங்க அமெரிக்க ஜனாதிபதிகள்லாம் சொல்லி 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 ஒன்றும் நடக்கலை, யூதர்களும் ஏமாந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் திடீர்னு ஆண்டவர் ஒரு ஆளை அனுப்பி வச்சார், அவருக்கு பேர் தான் டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்னு ஒருத்தர் வந்தார். சம்மந்தமே இல்லாமல் இஸ்ரேலுக்கு அமெரிக்காவுக்கு ஜனாதிபதியாக வந்தார். அவரும் அதே மாதிரி சொன்னார், நான் வந்தால் இஸ்ரேலுக்கு என்ன பண்ணுவேன், எருசலேமை தலைநகராக ஆக்கிடுவேன்ட்டு. இவங்களும் ட்ரம்ப்பை விளையாட்டாக எடுத்துக்கிட்டாங்க, சும்மா எல்லாரும் மாதிரி இவரும் சொல்லுவார் செய்ய மாட்டார் அப்படின்னு. பார்த்தா அவர் கொஞ்சம் சீரியஸான ஆள் போல, ஆனால் பார்க்குறதுக்கு காமெடியாக இருப்பார்.
ரொம்ப சீரியஸான ஆள். அவர் வந்துட்டார். வந்தோடனே சொல்லிட்டாரு, நான் வந்துட்டேன், எருசலேமை தலைநகராக மாற்ற போகிறேன்னாரு. இப்போ தான் இவனுங்களுக்கு பயம் வந்துச்சு, என்னடா இவர் திடீர்னு இப்படி சொல்கிறாரேன்னு சொல்லி இவங்க எல்லாம் சேர்ந்து ஐநா சபையில் ஒரு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. சகரியா 12:1-2-3 வாசிச்சிங்கன்னா அந்த தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறி இருக்கும். வாசிங்க பார்ப்போம். சகரியா 12:1-2-3. இஸ்ரவேலை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தையின் பாரம் வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி மனுஷனுடைய ஆவியை அவனுக்குள் உண்டாக்குகிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நான் எருசலேமை தத்தளிப்பின் பாத்திரமாக்குகிறேன். எருசலேமுக்கு விரோதமாய் போடப்படும் முற்றுகையிலே யூதாவும் அப்படியே ஆகும். அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன். அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள். பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். நடந்துருச்சா? இங்கே பாருங்க, இதுதான் பூமியில் உள்ள ஜனங்கள் யாவரும் அதுக்கு விரோதமாய் கூடிக்கொண்டார்கள். எத்தனை நாடு தெரியுமா? ஏறக்குறைய 138 நாடுகள் அதுக்கு அகைன்ஸ்டா மாறிட்டாங்க. இஸ்ரவேலுக்கு அகைன்ஸ்டா மாறி அந்த எருசலேமை 2ஆ பிரிங்க, கொடுக்க கூடாது எல்லாம் சொல்லிட்டாங்க. அதை விட முக்கியம், எருசலேமை தலைநகரா மாற்றவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் சொன்னதை மாற்ற யாராலையுமே என்ன செய்ய முடியாது. திடீர்னு இந்த ஆள் வந்தார் பாருங்க, திடீர்னு வந்தாரு ட்ரம்ப், அமெரிக்க ஜனாதிபதி. எருசலேம் தலைநகராய் மாற்றப்பட்டாச்சுன்னு சொல்லிட்டார். என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க, என்னென்ன காரியமோ அகைன்ஸ்டா செஞ்சு பார்த்தாங்க, ஒன்றும் நிறைவேறல. ட்ரம்ப் ஸ்ட்ராங்கா நின்ட்டாப்ல, ஒத்த ஆளா எருசலேமை தலைநகர மாத்தினார் அவரு. தெரியுமா உங்களுக்கு? 138 நாடு அகைன்ஸ்ட். ஆனா அவருக்கு வீட்டோ பவர்னு ஒன்று இருக்கு அமெரிக்காவுக்கு, அது அமெரிக்க ஜனாதிபதிக்கு உண்டு. அவர் சொன்னார், இந்த ரெசல்யூஷனை நான் ஃபெயில் பண்றேன், பாஸ் பண்ண விட மாட்டேன், இஸ்ரவேலுக்கு தலைநகர் எருசலேம் தான் அப்படின்னு நிறைவேற்றி காட்டிட்டார். கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் துல்லியமாய் நிறைவேறியது. அல்லேலூயா. இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்குது, உலகம் வளர்ந்துருக்குது, சேட்டிலைட்டு வானத்துக்கு விட்டுட்டோம், சந்திரனுக்கு போயிட்டோம், நிலாவுக்கு போய் மார்ஸுக்கு போயிட்டோம், என்னென்னவோ சொல்றான். ஆனா இப்பவும் சொல்றேன், கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு எதிராக எதுவும் நடைபெறாது. சொன்னது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன். அவர் சொன்னது தான். நீங்க என்ன டெக்னாலஜி வேணா வச்சுக்கோங்க, நம்ம டெக்னாலஜியெல்லாம் எதிர்க்கிற ஆள் இல்லை. இதெல்லாம் சயின்ஸ் வளர்ந்ததுனால கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறாதுன்னு அர்த்தம் கிடையாது. விசுவாசிகளுக்கு எனக்கு எப்படி தெரியுமா? செல்போன், இந்த டிவி, ஸ்மார்ட் டிவி, இந்த மாதிரி ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு எல்லாம் வந்த பிறகு இந்த தேவ பயம்ங்கிறது குறையுது. ஏன்னா தேவனை இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணிக்கிறீங்க நீங்க. இந்த உலகத்தார் எல்லாத்தையுமே சயின்ஸில் சாதிச்சிட முடியும்னு நினைக்கிறீங்க. திருப்பியும் சொல்றேன், இந்த சயின்ஸ் கூட தேவனுடைய வார்த்தையின்படி தான் வந்திருக்குது. கடைசி காலத்தில் அறிவு பெருகி போகும்னு பைபிள் சொல்லுச்சு. அந்த அறிவு பெருக்கத்துக்கு சயின்ஸ் காரணமா இருக்கு. அப்ப கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றத்துக்கு தான் சயின்ஸே வந்திருக்குது. இன்னைக்கு பல நேரங்களிலே நாம் இந்த மாதிரி டெக்னாலஜி வளர்ச்சி, படிப்பு, அந்த எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு எஜுகேஷன் சிஸ்டம் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படிலாம் ஆண்டவர் இருக்கிறாரு, பட் அவர் ஏதோ ஹேண்டிகேப்டா உட்காந்துருக்காரு, அவர் எதுவும் கிரியை செய்யறதில்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட் தேவனுடைய திட்டத்தின் படி தான் இங்கே நடக்குது. எழுதி வச்சுக்கொள்ளுங்க. அந்த 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள். அடுத்து வார் ஒன்று வரப்போது. இஸ்ரவேலுக்கு விரோதமாக எல்லோரும் கூட்டம் கூடுவாங்க. இந்த எருசலேமை 2ஆ பிரிக்க சொல்லுவாங்க. ஒரு பாதி பாலஸ்தீனருக்கு சொல்லுவாங்க, ஒரு பாதி இஸ்ரவேலுக்குன்னு சொல்லுவாங்க. இதை இஸ்ரவேல் ஒத்துக்காது. ஒரு யுத்தம் ஒன்று இஸ்ரவேலுக்கு விரோதமாய் வரும், அதுதான் அதற்கு காரணமாய் இருக்கும். அதுல எருசலேமுக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிற அத்தனை பேரும் சிதைக்கப்படுவார்கள். இது வேதம் சொன்ன வசனம், பைபிள்ல இருக்குது. எதுக்கு சொல்றேன் தெரியுமா? பல நேரங்களில் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கிறது இல்லை, கையில் வச்சிருக்கிறீங்க, நம்புறீங்க, விசுவாசிக்கிறது இல்லை. அதே நேரத்தில் சயின்ஸ் சொல்றது, இதை சொல்றது, எது வாட்ஸ்அப்பில் வந்தாலும் உடனே பத்தியா வாட்ஸ்அப்பில் இப்படி சொல்லி இருக்குது, நீங்கள் அதை ரொம்ப நம்ப ஆரம்பிச்சிட்டீங்க. இல்லையே, அப்படி இல்லையே, நீங்கள் ரொம்ப நம்புறதுனால தான் ஃபார்வேர்டே பண்ணுறீங்க. இல்லைன்னா ஏன் ஃபார்வேர்ட் பண்ண போறீங்க? நீங்கள் நம்பலன்னா ஒரு விஷயத்தை என்ன பண்ண மாட்டீங்க? ஃபார்வேர்ட் பண்ண மாட்டீங்க. உன்னை நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுறனால நீங்கள் அதை நம்பிட்டீங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான். இன்னைக்கு கடைசி காலம். கர்த்தர் சொன்னபடி இஸ்ரவேலுக்கு தலைநகராக எருசலேம் மாறிவிட்டது. திரும்பவும் தன் ஸ்தானமாகிய
எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும். இஸ்ரவேல் எருசலேமுக்கு என்னவா மாறிடுச்சு? இஸ்ரவேலுக்கு எருசலேம் என்னவா மாறிடுச்சு? தலைநகராக மாறிடுச்சு. 2004 இந்த ஊழியத்திற்கு நாங்கள் வந்தோம். ஆண்டவர் அழைச்சு கொண்டு வந்தார். அப்போ இந்த காரியங்கள்லாம் போதிக்கும் போது இஸ்ரவேலுக்கு தலைநகராக எருசலேம் கிடையாது. அப்பத்திலிருந்து இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு சொல்கிறோம், அதெல்லாம் சான்ஸே இல்லைங்க, இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் இல்லை, சும்மா அப்படின்லாம் சொல்லுவாங்க. எவ்வளவு வேணா இருக்கட்டும், சொன்னபடி, நாங்கள் சொன்னபடி இல்லை, வசனம் சொன்னபடி துல்லியமாய் நிறைவேறி விட்டது. அல்லேலூயா. விசுவாசிகளுக்கு நான் சொல்லுகிறேன், வேதாகமத்தில் இருக்கிற எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிஞ்சு போகாது. இந்த வெளியே நடக்கிற டெக்னாலஜி, வெளியே நடக்கிற அறிவியல், வெளியே நடக்கக்கூடியதான காரியங்கள் எதையும் வச்சுக்கிட்டு இதை கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன் தெரியுமா? அதெல்லாம் உருவாகுவதற்கு முன்பதாகவே தேவன் உருவாகி இருக்கிறார். அவரை பூமிக்கு வெளியே இருக்கிற அவரை பூமிக்கு உள்ள இருக்கிறத வச்சு என்ன செய்யக்கூடாது? செக் பண்ணி பார்க்கவே கூடாது. இப்போ 3வது, எருசலேம் தலைநகரம் மாறிடுச்சு. ஆனால் அடுத்து அது உள்ள தேவாலயம் இருக்கணும். இந்த தேவாலயத்தை பற்றி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். முதலாம் தேவாலயத்தை சாலமோன் கட்டினார், அதை நேபுகாத்நேச்சார் இடிச்சு போட்டார். 2வது தேவாலயத்தை செருபாபேல் கட்டினார், அவர் தலைமையில் கட்டப்பட்டது. அதை தீத்துராயன் கிபி 70 சீசர் டைட்டஸ் இடிச்சு போட்டார். இப்போ அங்கே தேவாலயம் இல்லை. கவனிங்க, இப்போ அந்த இடத்துல இதான் தேவாலயம். சாலமோன் கட்டின தேவாலயத்தினுடைய மாடல் இப்படி தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டு வந்திருக்கிறதான மாடல். இப்போ தேவாலயம் இல்லை, இப்போ அங்கே தேவாலயம் இல்லை. தேவாலயம் இருக்கிற இடத்துல வேறொரு வழிபாட்டு தலம் அங்கே இருக்கு. தேவாலயத்தை 1ஆம் நூற்றாண்டிலேயே கிபி 70 தீத்துராயன் இடிச்சிட்டார். முதல் தேவாலயத்தை ஏன் இடிக்க கர்த்தர் அனுமதி கொடுத்தாரு? இந்த கொரோனா வந்த நடுவில் கொரோனா வந்துச்சு ஒரு 3 வருஷம். அதில் சில காரியங்கள் கர்த்தர் சபைக்கு எச்சரிப்பு கொடுப்பதுக்கு செய்தார். அதை சொன்னபோது ஒரு சில ஊழியர்கள் எல்லாம் கொஞ்சம் கோவப்பட்டுட்டு எம்டி ஜெகன் ரொம்ப தப்பாக பேசுகிறாரு, தேவன் ஒரு நாளும் சபைக்கு விரோதமாக என்ன செய்ய மாட்டார், காரியங்களை செய்ய மாட்டார் அப்படின்னு சொன்னாங்க. யார் சொன்னா? இந்த தேவாலயத்தை முதல் தேவாலயத்தை சாலமோன் கட்டின தேவாலயத்தை கட்ட சொல்லி அனுமதி கொடுத்ததே யாரு? தேவன் தான் கொடுத்தாரு. ஆனால் அதை இடிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தது யாரு? கர்த்தர் தான் கொடுத்தார். அவர் சொல்றாரு, என் ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேச்சார் எழும்பி வருவாங்கிறார், அவன் வந்து இடிப்பாங்கிறார். அதை இடிக்கிறதுக்கு யாரை அனுப்பி வச்சிருக்கிறாரு? ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அவருக்கு கட்டுவதற்கும் உரிமை உண்டு, இடிப்பதற்கும் உரிமை உண்டு. அவர் சொன்னபடி ஒழுங்கா இருந்தா கட்டுனதை பத்திரமா காப்பாத்திடுவார். உள்ளுக்குள்ள ஏதாவது சேட்டை நடந்துச்சே தூக்கி அடிச்சு விடுவார். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நம்முடைய ஆண்டவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அல்லேலூயா. எசேக்கியேல் புத்தகம் 8ஆம் அதிகாரத்தில் வாசிச்சு பாருங்க, 6வது வசனம் வாசிங்க பார்ப்போம். 8:6. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போகும் பண்ணும்படியான இஸ்ரவேல் வம்சத்தார் இங்கே செய்கிற மிகுந்த அருவருப்புகளை காண்கிறாய் அல்லவா? தேவன் என்ன பண்ணிட்டாங்க? அவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஆலயத்தை விட்டு தூரம் அமிச்சிட்டானா. என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போகும் பண்ணும்படியாக. ஆலயத்தை விட்டு தேவன் போக மாட்டாரா? இந்த வசனம் என்ன சொல்லுது? உள்ளே அருவருப்பு இருந்தா தேவன் வெளியே போயிடுவாரு. அதான் தேவனுடைய அருவருப்பை சகிச்சுக்கிட்டு எல்லாம் உட்கார்ந்துக்கிட்டு இருக்க மாட்டாரு. உள்ளே அருவருப்பு காணப்பட்டுச்சு, அவர் வெளியே போயிடுவார். அவர் வெளியே போனாரு, இடிக்கிறவன் உள்ளே வந்துருவான்னு அர்த்தம். தேவன் உள்ளே இருக்கிற வரைக்கும் தான் பாதுகாப்பு. வெளியே போனாரு, தொலைஞ்சோன்னு அர்த்தம். முதல் தேவாலயம் இடிச்சிச்சு, 2வது தேவாலயத்தை கட்டினார், அனுமதி கொடுத்தார் செருபாபேல்ட்ட. ஆகாய் புஸ்தகத்தில் சொல்வாரு, இந்த தேவாலயம் கட்டுவதற்கு ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைத்த காலம் முதல் அப்படிம்பாரு. அதே தேவன் தான் மத்திய 24:2 சொல்றாரு, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு இது என்ன செய்யணும்? இடிக்கப்பட்டு போகும். ஏன்? 2வது தேவாலயத்துக்குள்ள இயேசு வந்து பார்க்கிறார். உள்ள வந்தா என்ன நடக்குது? ஆலயத்துக்குள்ள என்ன நடக்குது? புறா வித்துட்டு இருக்கான். உள்ளுக்குள்ள என்ன விற்கிறான்? பலி பொருள் வித்துக்கிட்டு இருக்கிறான். உள்ளுக்குள்ள என்ன நடக்குது? காசுக்காரன் உட்காந்துருக்கான், எல்லாத்தையும் பார்க்குறாரு. உள்ள பிஸ்னஸ். இப்போ அவங்க பண்ண பிஸ்னஸ் ஸ்பிரிச்சுவல் பிஸ்னஸா வேர்ல்ட்லி பிஸ்னஸா?
அவங்க பண்ணது. புறா எதுக்கு வித்தான்? பலி செலுத்துறதுக்கு தானே வித்தான். கரெக்ட் தானே நான் கேட்கறது? வசனம் அப்படி தானே இருக்கு. புறாவை நீங்கள் போய் பிடிச்சிட்டு வர்றது கஷ்டம், வீட்டிலேருந்து கொண்டு வர்றது கஷ்டம். நீங்கள் எதுக்கு வீட்டிலேருந்து கொண்டு வரீங்க? நீங்கள் என்ன செய்யுங்க, நேராக வந்துருங்க. நாங்களே புறா வச்சுருக்கோம், நல்ல சைஸ் புறா இருக்குது, மாடை புறா இருக்குது. ஒயிட்டில் வேணா ஒயிட்டில் இருக்குது, பிளாக்ல வேணா பிளாக்ல இருக்கு. கலரில் சொல்கிறேன். என்ன புறா வேணுமோ வாங்கிக்கலாம். ஏன் சுமந்து கொண்டு வருகிறீர்கள்? இது சரியா தப்பா? இயேசு தப்புங்கிறார். இயேசு தப்புங்கிறார். நமக்கு அது சரிதான். நம்மளை பொறுத்த வரைக்கும் அப்பா ஈஸியாக போச்சு, புறாவை பிடிச்சின்னு வர்றது, எங்கே போய் எங்கே பண்ணுறது. அப்போது சர்ச்சுக்கு கிளம்பும் போதே ஒய்ஃப் சொல்லிடுவாங்க, அப்பா புறா கடைக்கு ஃபோன் பண்ணி 2 புறா எடுத்து வைக்க சொல்லுங்க, 9 மணிக்கு நமக்கு பலி கொடுக்கணும்னு இருப்பாங்க. இன்னைக்கா இருந்தா புறா விற்கிறது தப்புனா, அப்போ சர்ச்சில் பிரியாணி விற்கிறதும் தப்பு தானே? கரெக்ட் தானே? கேட்டால் நம்மளை திட்டுறான். அதுக்கு காரணம் என்ன? சபை கட்டுறதுக்கு தானே பிரியாணி விற்கிறோம். சபை அவர் கட்டுறேன்னா அவரே கட்டுவார். அவர் ஆண்டவரை பற்றி நம்ம ரொம்ப மட்டமாக முடிவு பண்ணி வச்சிருக்கோம். கர்த்தர் நினைச்சார்னா ஒரு ஆள் அனுப்பி ஒரு சபையை கட்டி கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என்னமோ தேவனுக்கு பணம் கொடுக்க வழி இல்லைன்ற மாதிரியும், அவரு காசு இல்லாமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரியும் அவரை தொந்தரவு பண்ண வேண்டாம். நம்மளே வடை விற்றுருவோம், நம்மளே பிரியாணி விற்றுருவோம், நம்மளே டிக்கெட் விற்றுருவோம், நம்மளே கலை நிகழ்ச்சி நடத்திடுவோம், எல்லாம் நடத்திடுவோம். பார்த்தாரு சபைக்குள்ள என்ன நடந்துச்சாமா? அருவருப்பு. ஆண்டவர் சொல்றாரு, எடுத்து அற்றா. ஏன்? என்னுடைய சபையை என்னவை மாத்தினீர்கள்? கல்லர் குகையை மாத்தினீர்கள். சபைக்குள்ள அருவருப்பு கர்த்தர் பார்க்கிறார். அருவருப்பு. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க விசுவாசிகள். Church is not a business site. Church is not on a commercial site. This is on a spiritual site. This is formed for the transformation. புரியுதா? இது மறுரூபத்திற்காக உருவாக்கப்பட்ட இடம். இங்க வியாபாரத்திற்கு இடம் இல்லை, இங்க வேற எதுக்கும் இடம் இல்லை, களியாட்டத்துக்கு இடம் இல்லை. சபைங்கிறது ஜாலியா டான்ஸ் ஆடுற இடம் இல்லை, ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற இடம். இன்னைக்கு கடைசி காலத்தில் சபை என்னவா மாறிடுச்சு? கமர்ஷியல் சைட், பிஸ்னஸ் நடக்குது சபைக்குள்ள. எருசலேம்ல தேவாலயத்தில் இப்படி நடக்குதுன்னு பார்த்தா, இவன் தேவாலயத்தில் எருசலேமை வித்துக்கிட்டு இருக்கிறான். இப்ப புரியுதா? புரியலையா? புரிஞ்சாலும் சரி, புரியாவிட்டாலும் சரி, எருசலேமே வித்துட்டு இருக்கிறான். அப்புறம் எருசலேமுக்கு போறதுக்கு டிக்கெட்டு காசு வேணும்ல, அந்த டிக்கெட்டுக்கான காசையும் இவனே கடனும் கொடுக்குறான். எங்க நடக்குது? சபைக்குள்ள. காசையும் கொடுத்துட்டு இஎம்ஐ பிளானையும் இவனே கொடுத்துட்டான். மாசம் மாசம் இவ்வளவு கட்டினா போதும், குடும்பமாக நீங்கள் போய் எருசலேமுக்கு போய் உங்கள் பாவத்தை தொலைக்கலாம். எருசலேமுக்கு போவதுனால தான் நீ பாவியாவே மாறப்போற. எருசலேம் போவது தப்புன்னு நான் சொல்லல. காசு இருக்கு, பணம் இருக்கு, போய் பாருங்க, உங்க இஷ்டம். நான் அதெல்லாம் தப்புன்னு எதுவும் நான் சொல்ல வரல. அங்க போயிட்டு நீங்க பண்ற சேட்டையை மட்டும்தான் நான் எப்பவும் திட்டுவேன். நான் சொல்றது எருசலேமுக்கு நான் தப்புன்னு சொல்லல. ஆனா கடன் வாங்கி டிக்கெட் வாங்கிட்டு போறல்ல, தொலைஞ்ச. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, சபைக்குள்ள எந்த பிசினஸும் நடக்கக்கூடாது. சபை வெறும் தேவனை ஆராதிப்பதற்காக கர்த்தர் கொண்டு வந்த இடம். நம்ம இங்க அதை மட்டும்தான் செய்யணும். உள்ளுக்குள்ள உட்காந்துக்கிட்டு சிஸ்டர்ஸ் மத்தியில் புடவை விற்கிறது இருக்கே. சர்ச்சில் என்ன விற்கிறான்? புடவை விற்கிறது. சிஸ்டர், புடவை ரொம்ப சீப்பாக வந்திருக்கு. அப்படியா? அடுத்த வாரம் எடுத்துட்டு வரேன். ஆராதனையில் இவர் இங்கே உயிர் கொடுத்து ஆவியை ஊத்தும், ஆவியை ஊத்தும்னா அது அங்கே கேட்குது, பச்சை கலர் பார்டர் இல்லையா? இது கொஞ்சம் பூ பெருசு பெருசா இருக்குதே. அப்புறம் எங்க ஆவி ஊத்துறது? சபைக்குள்ள வட்டி கொடுத்துட்டு உட்காந்துருக்கான் ஒருத்தன். நீ எல்லாம் பரலோது போவியா அப்படின்னு கேட்கணும். நான் கேட்க மாட்டேன். சபைக்குள்ள வட்டி கொடுறது, சபைக்குள்ள புடவை விற்கிறது, சபைக்குள்ள வந்து பிஸ்னஸ் பண்றது, 4 பேரை பிடிக்கிறது, 4 பேர் 4 பேரா பிடிக்கிறது, எம்எல்எம் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கிறது. விசுவாசி நீ தொலைச்சிருவார் ஆண்டவர். புரியுதா? சபைக்குள்ள வந்து எந்த பிஸ்னஸும் பண்ணக்கூடாது. நீங்க வர்றது தேவனை ஆராதிப்பதற்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருவதற்கு, பரலோகத்திற்கு போவதற்கு. அதுதான் சர்ச். இதை தாண்டி உள்ளுக்குள்ள தயவு செய்து இதெல்லாம் செய்யாதீங்க.
ஏன் தெரியுமா? இன்னைக்கு கடைசி காலத்தில் அன்னைக்கு இருந்ததை விட மோசமான இடத்துக்கு சபை போயிருச்சு. பல சபைகள் பிஸ்னஸ் சென்டராகி மாறிடுச்சு. ஜனங்களும் இப்போ எப்படி ஆயிட்டாங்க தெரியுமா? சபையில் இருக்கிற அந்த பரிசுத்த எண்ணம் எல்லாம் போயிருச்சு. தேவனை ஆராதிக்கிற ஸ்தலம்லாம் போயிருச்சு. ரெக்ரியேஷன் சென்டர் மாதிரி மாறிடுச்சு. ஜாலியாக வர்றது, வர இடத்துல காஃபி டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு ஜாலியாக திரும்பி போகிறது. அதுக்கு நீங்கள் இங்கே வராமையே இருக்கலாம். சபை நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு கர்த்தர் வச்சிருக்கிற வாசல். இங்கே ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. அது வானத்தை தொட்டு இருக்கிறது. அதில் தேவ தூதர்களும் ஏறுகிறதும் இறங்குறதுமாய் இருக்கிறது. அதன் முனையில் தேவன் நின்று கொண்டிருக்கிறார். அது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறு இல்லை. அது பெத்தேல் என்று கர்த்தர் அவன் பெயரிட்டான். அதுதான் சபை. அல்லேலூயா. இங்கே தயவு செய்து இந்த காரியங்களுக்கு இடம் கொடுக்காதிருங்கள். என்ன செய்வார் தெரியுமா ஆண்டவர்? ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லில்லாதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும். கர்த்தர் அதை செய்வார். அதை கர்த்தர் நிச்சயம் செய்வார். சபைக்குள்ள உங்களை நம்பி ஏதாவது பொறுப்புகள் கொடுக்குறாங்க, உணர்த்தப்படுறதுனால சொல்கிறேன். உங்கள் சபையை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. உங்கள் பாஸ்டர்கிட்ட நான் இன்னும் பேசவே இல்லை. அவர்கிட்ட பேசுனது 2 வார்த்தை தான். நல்லா இருக்கீங்களா, பிரயாணம் நல்லா இருந்துச்சா, அவர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு, அவ்வளோதான் நடந்துச்சு. திருப்பி இங்கே வரும்போது தான் பார்த்துருக்குறேன். ஏன்னா இப்போ ஆவியானவர் பேசினாலே ஒத்துக்க மாட்டான். ஆவியானவர் பேசினாலே என்ன செய்ய மாட்டாங்க? ஒத்துக்க மாட்டாங்க. அவர் பாஸ்டர் சொல்லிட்டார் போல, நம்மளையே அது எப்படி? அன்னைக்கு ஒருத்தருக்கு விசுவாசி கேட்டிருக்காரு பாஸ்டர் கிட்ட, நீங்க சொல்லாம எப்படி அவர் குறி வச்சு கரெக்டா தான் சொல்லுவாரு? நீ பாவியா இருந்தா பின்ன பேசாம மாட்டாரா தேவ ஆவியானவர்? சிலர் சபைக்குள்ளே உட்கார்ந்துக்கிட்டு உனக்கு பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க. அந்த பொறுப்பை மிஸ்யூஸ் பண்ணாத. கொடுக்கிற விஷயத்துல உண்மையா இருங்க. எய்தர் டைம் ஆர் மணி. உன்னிடத்துல கொடுக்கப்படுகிற வேலையிலேயாவது சரி, அல்லது உனக்கு கொடுக்கப்படுகிற பணத்திலேயாவது சரி, சபையோடைய பணத்திலேயோ சபையோடைய பொருட்கள்லையோ நீ எதையாவது சேட்டை பண்ண கர்த்தர் தொலைச்சிடுவாரு. உன் ஊழியக்காரனுக்கு தெரியாது, பரலோகம் பார்த்துட்டு இருக்குது. பரலோகத்துக்கு தெரியும். ஏன்னா அந்த ஊழியக்காரங்க இருக்காங்க பாருங்க, எல்லாரையும் நம்பிடுவாங்க. அந்த பிரதர் ரொம்ப நல்ல பிரதர்மா, அந்த சிஸ்டர் ரொம்ப நல்ல சிஸ்டர். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், உங்களில் ஒரு பிசாசு ஒன்று உட்கார்ந்து இருக்குது. உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். உங்களில் ஒருத்தன் பொருளாசக்காரன் உட்கார்ந்துருக்கான். உங்களில் ஒரு பணத்தாசக்காரன் உட்காந்துருக்கான். யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். தயவு செய்து சபைக்குள்ள அந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சிடாதீங்க. எனக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஒரு 30 வருஷம் ஆச்சு. இந்த அனுபவத்திலேருந்து சொல்கிறேன், சபையோடைய பணத்திலையோ சபையோடைய காரியங்கள்லையோ உண்மை இல்லாமல் ஊழியக்காரனை ஏமாத்துறதா நினச்சி ஏமாத்தவன் ஒருத்தன் கூட உருப்பிட்டதா சரித்திரமே இல்லை. கர்த்தர் நொறுக்கி போட்டுருவார். இது நான் உங்களுக்காக சொல்லலை, ஆனால் உணர்த்தப்படுறது யாருக்கும் தெரியாது. அவ்வளோதான் நான் சொல்கிறது. சபை என்பது பரிசுத்த ஸ்தலம். அங்கே ஒரு தீட்டையும் கர்த்தர் அனுமதிக்க மாட்டார், இல்லையா? வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுது, தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும். அதான் ரொம்ப பர்டிகுலர் வேர்ட். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும். நாட் ஈவன் a single one. இங்கே உட்கார்ந்திருக்கிறவர்களில் ஒருத்தர் கூட தேவனுக்கு விரோதமாக இருக்கக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். Everybody must be the holy one. அப்படிதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எவ்வளோ பெரிய குடத்துல பால் இருந்தாலும் ஒரு டிராப் விஷம் இருந்துச்சுன்னா மொத்தமும் என்னவாயிரும்? விஷமா மாறிடும். கர்த்தர் என்ன விரும்புகிறார் தெரியுமா? என் ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்திருக்கிற அத்தனை பேரும் என்னுடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். நான் பரிசுத்தராய் இருப்பது போல அவர்களும் பரிசுத்தரமாய் இருக்க வேண்டும். அதுல ஒன்றும் உள்ளே இருக்கக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. இப்போ 3வது ஆலயம் கண்டிப்பாக வரும். ஏன்னா 2-3 வசனங்கள்ல அது சொல்லப்பட்டிருக்கு. உதாரணமா ஒரு வசனம் வாசிங்க. தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவார். அந்த வாரம் பாதி சென்ற பின்பு பலியையும், அப்படின்னா என்ன அர்த்தம்? பலி செலுத்துறதுன்னு ஒன்று வரும்னு அர்த்தம். பலி செலுத்துறது வரப்போகுதுன்னா அங்க கண்டிப்பா என்ன இருக்கணும்? பலிபீடம்னு ஒன்று இருக்கணும். பலிபீடம்னு ஒன்று இருக்கணும்னா கண்டிப்பா அங்க என்ன இருக்கணும்? தேவாலயம்னு ஒன்று இருக்கணும். கண்டிப்பாக அங்க ஒரு தேவாலயம் இருக்க வேண்டும். இருந்தாதான் பலி செலுத்தவே முடியும். யூதர்களால, நமக்கு கிடையாது.
நமக்கு பலிபீடம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்தலம் எல்லாமே நாம தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். நம்முடைய சரீரம் பலிபீடமாக இருக்கிறது, நம்முடைய ஆத்மா பரிசுத்த ஸ்தலமாக இருக்கிறது, நம்முடைய ஆவி மகா பரிசுத்த ஸ்தலமாக இருக்கிறது. அதனால நமக்கு அந்த சடங்காச்சாரங்கள், நமக்கு பலி முடிஞ்சிருச்சு. ஒரே பலி செலுத்தி பிதாவின் வலது பாரசத்தில் போய் அவர் உட்கார்ந்தாருன்னு இருக்கு. ஸோ we don't have any no more sacrifice. ஆண்டவருக்கு எல்லாமே முடிச்சிட்டார். யூதர்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் அவங்களுக்கு நியாயப்பிரமாணத்திலே இருக்கிறாங்க. ஸோ அவங்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் என்ன இருக்குது? பலி இருக்கு. ஸோ அவங்க பலிக்காக ஒரு பலிபீடம் கட்டுவார்கள். பலிபீடம் வேணும்னா கண்டிப்பாக என்ன வேணும்? தேவாலயம் வேண்டும். இது ரெண்டாவது. இது முதல் தேவாலயம் வருன்றதுக்கான ஒரு ப்ரூஃப். ரெண்டாவது இன்னொரு வசனத்தை வாசிங்க. 24ஆம் அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம், 24ஆம் அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது வசனத்தை வாசிங்க. மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது. இயேசு ப்ராஃபஸி சொல்றாரு, பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது. அப்ப பரிசுத்த ஸ்தலம்னா தேவாலயம். அப்போ மீண்டும் என்ன வரணும்? ஒரு தேவாலயம் வரணும். அதுதான் 3வது தேவாலயம் சொல்றோம், தேர்ட் டெம்பிள். அது கண்டிப்பாக வரணும். இந்த 3வது தேவாலயம் வருமா? வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி இஸ்ரவேல் தேசம் வந்ததோ, எப்படி இஸ்ரவேலுக்கு ராஜா வந்தாரோ, எப்படி எருசலேம் மீண்டும் வந்ததோ, எப்படி எருசலேம் மீண்டும் தலைநகராய் மாறினதோ, அதே மாதிரி 3வது தேவாலயமும் வரும். கண்டிப்பாக வரும். இது இன்னும் நடக்கலை, இனி நடக்க போகுது. ஸோ 3வது தேவாலயம் கண்டிப்பாக வரணும். அப்படி வரும்போது நல்லா கவனிங்க, அதுதான் நமக்கான கடைசி அடையாளம், மிக முக்கியமான அடையாளம். இப்போ 3வது தேவாலயத்துக்கான இடம், இந்த இடத்த தான் அவங்க கேட்குறாங்க. இன்னொரு வழிபாட்டு ஸ்தலம் இருக்கு, இது ஓல்டு சிட்டின்னு சொல்லுவாங்க. இங்கே அவங்களுடைய வழிபாட்டு தலம் இருக்கிறதுனால இந்த இடத்த எங்களுக்கு கொடுத்துருங்கன்னு பாலஸ்தீனர்கள் கேட்குறாங்க. அதை கொடுக்க முடியாதுன்னு இஸ்ரவேல் சொல்லுது. ஆனால் அங்கே தேவாலயத்தை நாங்கள் 3வது தேவாலயத்தை கட்டுவோம் அப்படின்னு யூதர்கள் இப்போ குதிக்கிறாங்க. எல்லாம் எங்கள் தேவாலயம் வேணும் வேணும்னு. இப்போ அங்கே ஆட்சி மாறிடுச்சு, அவங்க தேவாலயம் கொண்டு வரதுக்கான வேலைகளை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆஸ் பர் லா, இஸ்ரவேலில் ஒரு லா இருக்குது. 1967-68 அந்த லா போடப்பட்டது. ஜூன் மாதம் போட்டாங்க. அந்த லா படி எந்த வழிபாட்டு தலத்தையும் என்ன செய்யக்கூடாது? இடிக்கக்கூடாது. ஸோ அதனால் கிட்டத்தட்ட எல்லா வழிபாட்டு தலமும், இவங்களது மட்டும் இல்லை, ரோமன் கத்தோலிக்கர்கள் இருக்குது, பல பேருது இருக்குது, எதையுமே இடிக்காமல் அரசாங்கம் பத்திரமா பாதுகாத்துட்டு இருக்குது. ஸோ இதையும் அவங்க பத்திரமா பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் இடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்குது. இது பரவலாக பேசப்படுகிற ஒரு விஷயம். இப்போ பக்கத்தில் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் சாலமோன் கட்டின தேவாலயத்தினுடைய பிளான். இப்போ இந்த பிளான் கும்ரான் குகைகளில் கிடச்சிருச்சு, அவங்க தோண்டி எடுத்துட்டாங்க. ஸோ இந்த பிளான் படி தான் கட்ட போகிறோன்னு சொல்கிறாங்க. ஒரு கூட்ட யூதர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி அந்த இடம் எங்களுக்கு வேண்டாம், அதுக்கு பின்னாடி ஒரு இடம் இருக்குது பாருங்க, வீலிங் வால்னு சொல்லுவாங்க, அழுகையின் சுவர், அந்த இடத்துல நாங்கள் கட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. இதுக்கும் அரசாங்கம் அனுமதி கொடுக்கல. ஏன்னா பக்கத்தில் இருந்தால் பெரிய தொல்லை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அதுக்கும் கொடுக்கல. ஆனால் யூதர்கள் இன்னொரு பக்கம் தேவாலயத்துக்கான எல்லா வேலையும் தொடங்கி முடிக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. பாருங்க, இதான் தேவாலயத்துக்கான பொருட்கள் எல்லாம் ரெடி. இந்த டெம்பிள் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்கிறவங்க தான் இதற்கான முன்னெடுப்பு நடைமுறைகள் செய்கிறாங்க. அவங்க ஒரு இடமே இதுக்கான ஆயத்த பண்ணி செஞ்சு எல்லா பொருட்களையும் வாங்கி உள்ளுக்குள்ளே பத்திரமா வச்சுருக்கிறாங்க. எல்லாமே இருக்கும். வெங்கலம், அதாவது இந்த கடல் தொட்டி மாதிரிலாம் வைப்பாங்க இல்லையா, அப்புறம் பொண்ணு வெள்ளி, என்னென்ன வேணுமோ எல்லாம் ரெடியாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் அதில் கட்டுவதற்கு தேவையான கற்கள் கூட வாங்கி வச்சுருக்கிறாங்க. அதை பரிசுத்தப்படுத்தி வைக்கணும்னு சொல்லிட்டு அதை சாண்டிஃபை பண்ணி வச்சுருக்கிறாங்க. கற்கள் கூட வச்சுருக்கிறாங்க, எல்லாம் ரெடியாகி வச்சுருக்கு. இப்போ தேவாலயத்துக்கான பணமும் பொருளும் ரெடியாக இருக்கு யூதர்கள் கையில். ரெண்டாவது, தேவாலயம் கட்டினா அதில் ஆரோனின் வம்சத்தார் தான் என்னவா இருக்கணும்? ஆசாரியர். ஏன்னா அது நியாயப்பிரமாண ஆலயம் இருக்கணும். இப்போ 2000 வருஷமாக இவங்களை எங்கே போய் கண்டுபிடிக்கிறது? கிபி 70 காண போன யூதர்கள் 1948 திரும்பி வந்திருக்கிறாங்க. ஏறக்குறை 1900 வருஷம் அவங்க இல்லை. இதில் எங்கே போய் ஆரோனின் சந்ததியை கண்டுபிடிக்கிறது? அது லேவி கோத்திரமாக இருக்கணும், ஆரோனின் சந்ததியாக இருக்கணும், அதில் தலைப்பிள்ளையாக இருக்கணும். மூத்த குமாரன் தான் என்னவா மாறணும்? ஆசாரியனா மாறணும். இதெல்லாம் கண்டுபிடிக்க சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எசேக்கியேல் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சாதோக்கின் புத்திரர் அந்நாட்களிலே என்னுடைய ஆலயத்தை காவல் செய்வார்கள்னு இருக்கு.
சாதோக் என்பது யாருன்னு கேட்டிங்கன்னா ஆரோனுடைய பசங்களில் ஒருத்தர். ஸோ அவங்களுடைய வம்சம் இருக்கும்னு பைபிள் சொல்லுது. இப்போது 2010 ஆரோனின் வம்சத்தை கண்டுபிடிச்சதுக்கான ப்ரூஃப் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஆசாரியர்களுக்கு ஆசாரிய பட்டத்துக்கான அந்த வழிமுறைகள்லாம் சொல்லி கொடுத்து எப்படி கண்டுபிடிச்சாங்க, என்ன பண்ணாங்கன்றதெல்லாம் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போது ஆரோனின் வம்சம் ரெடியாக இருக்குது. இப்போ அங்கே கொண்டு வந்து அவர்கள் ஆலயத்தை அங்கே ஆசாரித்துவம் செய்வதற்கான எல்லா காரியங்களும் அவங்க செஞ்சு வச்சுருக்கிறாங்க. அதில் ஒன்று தான் இந்த ஆரோனின் வம்சம் கொண்டு வரப்பட்டது. இதெல்லாம் நல்லா கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள். இது எல்லாமே 1948 இதுக்குள்ளே நடக்குது. கிட்டத்தட்ட 70 வருஷத்துக்குள்ள இவ்வளவு நடக்குது. 75 வருஷத்தில் இத்தனையும் நடக்குது. 1900 வருஷமாக நடக்காத விஷயங்கள் 75 வருஷத்துக்குள்ள நடந்து முடியுது. அப்படின்னா இது என்ன காலம் தான்? இது முடிவு காலத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம்னு அர்த்தம். 1900 வருஷமா இஸ்ரவேல் தேசம் இல்லை, எருசலேம் இல்லை, ஆரோனின் வம்சம் கண்டுபிடிக்கப்படலை, எதுவுமே இல்லை. ஆனால் எல்லாம் இப்போ ரெடி வித்தின் 75 இயர்ஸ். அப்படின்னா நம்ம ரொம்ப ரொம்ப என் டைம்குள்ளே இருக்கிறோன்னு அர்த்தம். வாசப்படியில் அவர் நின்று கொண்டு இருக்கிறார்னு அர்த்தம். இப்போ ஆரோனின் வம்சம் கண்டுபிடிக்கப்பட்டாச்சு. ஆரோனின் வம்சம் கண்டுபிடிக்கப்பட்டாலும் கூட அந்த ஆரோனின் வம்சத்தை சார்ந்தவர் ஆசாரிய ஊழியம் உள்ள செய்யணும்னா அதுக்கு ஒரு நியாயப்பிரமாண முறைமை அவங்க வச்சிருக்கிறாங்க. என்ன முறைமை அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 2வது வசனம். என்னாகமம் 19:2 வாசிங்க. கர்த்தர் கற்பித்த நியாய பிரமாணமாவது பழுதற்றதும் ஊனமில்லாததும் நுகத்தடிக்கு உட்படாததுமாகிய சிவப்பான ஒரு கிடாரியை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுங்கள். இந்த சிவப்பான கிடாரிங்கிறது இதுதான். இது அழிஞ்சு போன ஒரு உயிரினம். இப்படி ஒன்றே கிடையாது, முடிஞ்சு போயிடுச்சு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி அது அழிஞ்சு போச்சு. அப்படி ஒரு உயிரினமே இப்போ கிடையாது. ஆனால் பைபிள் சொல்லுது பலி செலுத்தப்படும்னு இருக்கு. நம்ம வாசித்தோம் 9ஆம் அதிகாரம் தானியேல் 27 வாசித்தோம், பலி செலுத்தப்படும். அப்படின்னா இந்த பொருள் இந்த உயிரினம் மீண்டும் திரும்பி என்ன செய்யணும்? வரணும். வந்தால் தான் என்ன செய்ய முடியும்? பலி செலுத்த முடியும். அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்தி அந்த சாம்பலை தண்ணியில் கரைச்சி அதை ஆரோனுடைய அந்த புத்திரருடைய ட்ரெஸ்ஸில் காது மடல்களில் எல்லாத்துலையும் என்ன செய்யணும்? அவங்க தடவணும். அப்போ தான் ஆசாரியன் உள்ளே போகவே முடியும். இப்போ நமக்கு அந்த முறைமையெல்லாம் கிடையாது, அது முடிஞ்சிருச்சு. அவங்க நம்புகிறாங்க அப்படின்ட்டு, அது நமக்கு தேவையும் இல்லை. அவங்க அப்படி நம்புகிறாங்க, நாம் அதை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த சிவப்பு கிடாரி உருவாக்கப்பட்டு விட்டது. ஸ்பெயின் நாட்டுடைய மாட்டிலிருந்து சிவப்பான ஒரு கிடாரியை அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. 2012 செஞ்சாங்க. அதுக்கு பேர் ஜென்னான்னு பேர். ஸோ பலி பொருள் தயாராகிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணி இருந்து பார்த்தபோது 7 மாசத்துல பார்த்தா அதோடைய உடம்புல ஒரு ஒயிட் கலராக பேச்சஸ் வந்துருச்சு. அதோடைய உடம்புல காலுக்கு மேலே ஒரு ஒயிட் கலர் பேட்ச் வந்துருச்சு. அங்கே தெரியும் பாருங்க, அந்த காலில் வந்துருச்சு. அதனால் இந்த ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க 2012 இது கிடையாதுன்னு சொல்லிட்டு. திருப்பியும் காத்திருந்தாங்க. சரியாக 2018 இஸ்ரவேலுக்கு தலைநகராக எருசலேம் மாறின அதே வருஷம் 2018 ஆகஸ்ட் மாதம் மீண்டும் இந்த சிவப்பு கிடாரி உருவாக்கப்பட்டார். அதாவது அது மீண்டும் இன்னொரு குட்டி போட்டுருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதை டெஸ்ட் பண்ணுறதுக்குனே சில ஆட்கள் இருக்கிறாங்க. இதை ஃபுல்லாக தலையிலேருந்து கால் வரைக்கும் செக் பண்ணுவாங்க. ஒரு முடி கூட ஒயிட்டாக இருக்கக்கூடாது, அத்தனையும் சிவப்பாக தான் இருக்கணும். பழுது இருக்கக்கூடாது, ஊனம் இல்லாதான் இருக்கணும், அது மேலே எதையும் ஏற்றக்கூடாது, நுகத்தடிக்கு உட்படாதான் இருக்கணும். அது ஏன்னா அது சாக்ரிஃபைஸுக்காக அவங்க வச்சுருக்கிறாங்க. அவங்க புறம்பான பலி செலுத்துகிறவங்க அவங்களுக்காக. இப்போ அந்த சிவப்பான கிடாரியை முழுசாக செக் பண்ணி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அதை எருசலேமுக்கு கொண்டு வந்து விட்டார்கள். ரீச் ஆயிடுச்சு. சிவப்பு கிடாரியை கொண்டாந்தாச்சு. பலி செலுத்துவதற்கு எல்லாமே இப்போ ரெடி. அதாவது 3வது தேவாலயத்துக்கான இந்த மாதிரி ஒரு தேவாலயத்தை செய்ய போகிறாங்க. இந்த தேவாலயத்துக்கு தேவையானது எல்லாத்தையும் அவங்க கொண்டு வந்துட்டாங்க. ரெட் ஹீஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க, சிவப்பு கிடாரி. இப்போ எல்லாமே ரெடியாக இருக்கு. சரி, இப்போ தேவாலயத்துக்கு தேவையானது எல்லாமே இருக்கு. ஆசாரியன் ரெடியாக இருக்காரு, பலி ரெடியாக இருக்கு, பொருள் ரெடியாக இருக்கு, பிளான் ரெடியாக இருக்கு, இவ்வளவு ரெடியாக இருக்கு. ஏன் இன்னும் தேவாலயம் கட்டவில்லை? ஏன் இன்னும் தேவாலயம் வரல? இந்த கேள்விக்கு பதில் பார்த்துட்டு நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். ஏன் இன்னும் தேவாலயம் வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவனிங்க,
இதை கட்டுறதுக்கு ஆளும் ரெடியாக இருக்காங்க. நிறைய கம்பெனிஸ்க்கு டெண்டர் கொடுத்தாங்க. அதில் ஒரு சில கம்பெனிகள்லாம் காசு கொடுத்தீங்கன்னா, இடம் ரெடியாக கொடுத்தீங்கன்னா 24 மணி நேரத்தில் கட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான். 24 hours நான் கட்டி கொடுத்துறோன்னு சொல்லியிருக்கான். எல்லாம் கட்டுறதுக்கு கூட ஆள் ரெடி அத்தனையும். ஆனால் ஏன் கட்டவில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு காரணம், நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான் அதுக்கு காரணம். நம்முடைய ஆண்டவர் அனுமதி கொடுக்காம எதுவுமே நடக்காது. பாருங்கள், 1967 எருசலேம் வந்துருச்சு. ஆனால் தலைநகராக மாறினது எப்போ? 2018, 50 வருஷம் கழிச்சு. அதே மாதிரி தேவன் ஏன் இங்கே இன்னும் அனுமதி கொடுக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவனிச்சுக்கொள்ளுங்க. தேவன் எப்பவுமே தனக்கென்று ஒரு இடத்தை ஜனங்களோடு இடைபடுவதற்கு ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் வச்சுருப்பார். அது சுத்திகரிக்கப்பட்ட இடம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு ஏதேன் வச்சுருந்தார். அப்புறம் மனுஷன் தப்பு செஞ்சோன்னா ஏதேனோட துரத்திட்டார். அப்புறம் மனுஷனுக்கும் அவருக்கும் தொடர்பு இல்லை. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, மோசே கிட்ட, உங்கள் நடுவிலே நான் வாசம் பண்ணும்படி எனக்கு ஒரு கூடாரத்தை போடுன்றார். அப்புறம் பார்த்தா இவனுக்கு பண்ணுற தப்பெல்லாம் பார்த்துட்டு மோசே என்ன பண்ணிட்டார், கூடாரத்தை எடுத்து புறம்பே போட்டு விட்டார். அதற்கு பிறகு தேவாலயம் கட்டப்பட்டது சாலமோன் காலத்தில். அங்கே சொல்கிறாரு, நான் இங்கே என்றென்றைக்கும் தங்கி வாசம் பண்ணுவேன் அப்படின்னு. அப்புறம் பார்த்தா தேவாலயத்தை விட்டு அவரை துரத்திட்டான். வசனம் சொல்லுது, என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியான காரியத்தை இஸ்ரவேல் வம்சத்தார் செய்கிறார்கள். அப்புறம் 2வது தேவாலயம் செருபாபேலை வச்சு கட்ட சொன்னார். அவரே தான் சொன்னார், என் வீடு பாழாய் கிடக்கிறது, நீங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களே என்ன ஆகாயில். அவன் போய் திருப்பி கட்டினான். திருப்பி இயேசு வரும்போது பார்த்தா ஆலயம் எப்படி இருக்குது, கல்லர் குகையாக இருக்குது. இப்போ திருப்பி ஆண்டவர் பார்த்தாரு, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு இடிக்கப்பட்டு போச்சு. சரி, இப்போ தேவன் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் இஸ்ரவேலுக்கு உள்ளே இல்லை, இஸ்ரவேலுக்கு வெளியே இருக்கிறார். நாமே அவருடைய ஆலயமாய் இருக்கிறோம். தேவன் நம்மதியிலே உலாவி கொண்டிருக்கிறார் என்று வெளிப்படுத்தல் 2:1 சொல்லுகிறார். இப்போ நாம தான் ஆலயம், நம்ம மேலே தான் கர்த்தர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நம்மதியில் அவர் உலாவி கொண்டிருக்கிறார். நாம் அத்தனை பேருமே அவருடைய ஆலயத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறோம். மணவாட்டி சபையினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறோம். நம்ம வேணா டினாமினேஷனு, சர்ச்சு கிர்ச்சி இப்படி பிரிஞ்சிருப்போம். தேவனை பொறுத்த வரைக்கும் நாம் எல்லோருமே அவருடைய ரத்தத்தாலே கழுவப்பட்ட ஜனங்கள், அவ்வளோதான். ஸோ இப்போ ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டால், நம்மதில் வாசம் பண்ணுறார், நாம் ஆலயமாக இருக்கிறோம். இந்த ஆலயம் இருக்கிற வரைக்கும் அந்த ஆலயம் வராது. ஏன் தெரியுமா? இந்த ஆலயம் சுயாதீன பிரமாணம், மன்னிப்பு, கிருபை அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அந்த ஆலயம் நியாய பிரமாணம், தண்டனை. எல்லாத்துக்கும் என்ன செய்வார்? தண்டனை கொடுப்பாரு. தண்டனையும் மன்னிப்பும் ஒன்றா இருக்க முடியாது. ஒரு ஆளை ஒன்று தண்டிக்கணும், இல்லைன்னா என்ன செய்யணும்? மன்னிக்கணும். மன்னிப்பும் தண்டனையும் ஒன்றா இருக்க வாய்ப்பு இல்லை. 2 பிரமாணமும் ஒன்றா ஃபாலோ பண்ண முடியாது. இப்போ இந்த மன்னிப்பு பிரமாணம் வந்ததுனால தான் அவங்கள அவர் என்ன பண்ணிட்டார், அந்த ஆலயத்தை இடிச்சிட்டார். இப்போ நாம் இருக்கிற வரைக்கும் அந்த பிரமாணம் வராது. இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக யோசிக்கணும். அந்த ஆலயம் வருகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஆலயம் போக போகுதுன்னு அர்த்தம். அந்த பிரமாணத்துக்கு எல்லாம் ரெடி ஆகுது. பலி ரெடி ஆகுது, ஆசாரியன் ரெடி ஆகிறான், அவங்கவுங்க எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் போகிற நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம். நம்முடைய ஆலயத்தினுடைய காலகட்டம் என்னவாக போகுது? முடிய போகுது. ஆதாம் முதல் மோசே வரை மனசாட்சி பிரமாணம், மோசே முதல் இயேசு வரை நியாய பிரமாணம், இயேசு முதல் வருகை வரைக்கும் சுயாதீன பிரமாணம். ஒவ்வொன்றும் முடியும், அடுத்தது ஆரம்பிக்கும். இப்போ முடிகிற இடத்துக்கு நாம் வந்துட்டோம். இப்போ நாமே ஆலயமாக இருக்கிறோம். இப்போ ஆண்டவர் நமக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். இப்போ இந்த ஆலயம் எடுக்கப்படுவதற்கு தயாராகுமானால் அந்த ஆலயம் உடனே வரும். அப்போ அந்த ஆலயம் வருவதற்கு எல்லாம் ரெடி ஆகுதுன்னா இந்த ஆலயம் போகிறதுக்கான காலகட்டம் என்னவாயிருச்சு? வந்துருச்சுன்னு அர்த்தம். ஆனால் கர்த்தர் இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறாரு அப்படின்னா, இன்னும் மணவாட்டி தன் அலங்காரத்தை என்ன செய்யல, முடிக்கல. மணவாளன் ரெடி, அடுத்த ஆலயம் கட்டுறவன் ரெடி, அடுத்து ஆளுகை செய்ய வேண்டிய ஆட்கள் எல்லாம் ரெடியாக இருக்காங்க, எல்லா அடையாளங்களும் ரெடி. அதனால தான் வசனம் சொல்லுது, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். நமக்காக தான் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். அவர் விரும்புகிற பரிசுத்தத்தை சபை அடையும்படி காத்திருக்கிறார். ஆனால் ரொம்ப நாள் தட்ட மாட்டார். இப்போ வாசல்கிட்ட வந்திருக்கிறாரு. வாசல்கிட்ட வந்தவர் என்ன செய்வார்? இதோ நான் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். இந்த கதவை தட்டுறதை எங்கே தட்டினாரு?
வெளிப்படுத்தல் 3:20 தட்டுறாரு. இதே தட்டுற ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு. உன்னத பாட்டு 5 சொல்கிறாரு, வாசப்படியில் நின்று என் மணவாளியே, என் சகோதரியே, என் உத்தமியே, என் புறாவே, கதவை திற. இப்போ அதுதான் இது திறக்கிறது, அடித்து கதவை தட்டிக்கிட்டு இருக்கிற சவுண்டு. உன் இருதயத்தின் கதவை திற, பரிசுத்தப்படுத்து, ரெடி ஆகு, எல்லாம் ஆகுது. அவ சொல்றா, வஸ்திரத்தை களைந்தேன், பாதங்களை கழுவினேன், எப்படி அழுக்காக்குவேன், நான் படுத்துட்டேன், இதுக்கு மேலே வந்து என்ன பிரயோஜனம்? அவ பேசிட்டே இருக்க. ஆண்டவர் சொல்றாரு, என் தலை படியினால் நினைக்கிறது, காலம் முடிவடை போது, இதுக்கு மேலே என்னால் நிற்க முடியாது. ஒரு இமைப்பொழுது, ஒரு நிமிஷம், அவ்வளோதான் அவர் தட்டுவார். ரெடி ஆகி போயிட்டே இருக்கணும். சபை இப்போ அந்த இடத்துல இருக்குதா? அதுதான் கேள்வி. இவ்வளோ அடையாளங்களும் எதுக்கு உங்களுக்கு காண்பிக்கப்படுது தெரியுமா? we are in the no more time. நேரம் இல்லாத நேரத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். we are in the final stages. வாசப்படியில் நிற்கிற ஆண்டவர் எந்த நிமிஷமும் உள்ளே வருவார். ஆயத்தப்பட்டவர்களை அழைத்து கொண்டு உடனே புறப்பட்டு போவார். ஆனால் சபை இன்னைக்கு எந்த இடத்துல இருக்குது? எல்லா காலத்தை விட இந்த காலத்தில் தான் சபை நிர்விசானத்தில் அதிகமாக போயிட்டு இருக்குது. நமக்கு முன்னாடி உள்ள பரிசுத்தவான்கள் காலத்தில் நமக்கு சொல்லிக் கொடுத்த பரிசுத்தம் கூட இப்போ சபைகளில் காணப்படலை. ஸ்ட்ராங்காக ஊழியக்காரங்களால் பேச முடியல. ஒருத்தர் கேட்குறாரு, நீங்கள் ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசுகிறீங்க, கொஞ்சம் லைட்டாக பேசுங்களேன்னாரு. நான் சொன்னேன், நம்ம 2 பேரும் டீ கடை வைப்போம். டீ கடையில் தான் ஸ்ட்ராங் லைட் எல்லாம் இருக்கு. சபையில் என்ன ஸ்ட்ராங் லைட்டு உங்களுக்கு தெரியுமா? நம்ம ஊழியக்காரங்க, இப்போ இருக்கிற ஊழியக்காரங்க எல்லாருமே தான் இருக்கிறதுலையே பொலைட்டான ஊழியக்காரங்க நாங்கள் தான். என்னங்க சொல்கிறீங்க? இப்போ யோசித்து பாருங்க. இப்போ எங்களுக்கு பதிலாக யோவான் சாங்கனை நாங்கள் பேச கூப்பிட்டுருந்தோம்னா உங்களை இன்வைட் பண்ணும்போது எப்படி இன்வைட் பண்ணியிருப்பான்? நாங்கள் உங்களை வாங்க பிரதர், வாங்க சிஸ்டர், சிரிச்சினே கூப்பிட்றோமா? அவன் கூப்பிடும் போதே எப்படி கூப்பிட்டுருப்பான்? விரியன் பாம்பு குட்டியே, அந்த குழந்தை குட்டியும் தூக்கின்னு வா, அப்படி தான் சொல்லியிருப்பான். விரியன் பாம்பு குட்டியில் என்ன கூப்பிட்ற? சரி, ஏசுநாதரை கூப்பிட்டு மேலே நிற்க வச்சு அவர் என்ன பண்ணியிருப்பாரு? அவர் புறஜாதியார்கிட்ட அன்பா பேசுறாரு. இந்த சபையில் உட்காந்துருக்கிற விசுவாசிக்கிட்ட எப்படி பேசுவார்? வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையை, பச்சை கலர் ரெட்டு கலர் சுட்டிதார் போட்டிருக்கிற வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைன்னு கேட்பாரு. நீங்க யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க, அப்படிதான் கேட்பாரு. சபை இன்னைக்கு என்ன இடத்துல இருக்குது? நாங்க பரவாயில்ல, பொலைட்டா பேசுறோம். ஏன்னா எங்களுக்கு என்ன பயம் தெரியுமா? சபையில் இருக்கிறவங்களுக்கு, எனக்கு இல்லை, இருக்கிறவங்களுக்கு, நாங்க உங்களை ஸ்ட்ராங்கா பேசின உடனே நீங்க உடனே கோச்சிக்கிட்டு வெளியே போறியா? இந்த அதிருப்தியாளர்னு கொஞ்சம் பேர் உட்காந்துருப்பான் சபையில், அவனை கண்டே பிடிக்க முடியாது. அவன் தான் சிரிச்சுனே இருப்பான், எப்படா சான்ஸ் கிடைக்குன்னு பார்த்துட்டே இருப்பான். திட்டின உடனே வெளியே போவான். வெளியே போன உடனே அந்த கோல் கீப்பர் விக்கெட் நிற்பார்ல ஃபுட்பாலில், அந்த மாதிரி 10 பேர் நிற்கிறான். இப்போ வாங்க வாங்க வாங்க, என்னாச்சு? எங்கள் பாஸ்டர் ரொம்ப திட்டுறாரு, நம்ம சபைக்கு வாங்க, நான் உங்களை தீட்டவே மாட்டேன், அன்பாய் நடத்துவோம். போன உடனே ஒரு போஸ்டிங், நீங்க தான் ஆராதனை எடுக்கிறீங்க இந்த வாரம். அதுவே உருப்புல நம்ம திட்டி அமைச்சிருக்கோம், உருப்படுறதுக்கு தான் திட்டுறோம். அதை ஒன்று கூட்டிட்டு போயிருக்க, 2 சேர்ந்து ஆராதனை நடத்த போது ஆராதனை எப்படி இருக்கும் பாருங்க. உடனே அவங்களுக்கு என்ன தெரியுமா? இத்தனை வருஷம் சர்ச்சில் இருந்தேன், சங்கீதம் கூட வாசிக்க விடலை, போன உடனே அவர் ஆராதனை கொடுத்துட்டார். அவர் கொடுப்பார், நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஏன் தெரியுமா? நான் சபைக்கு வர்றது போஸ்டிங் எதிர்பார்த்து வரல, சபைக்கு வர்றது மேன்மை எதிர்பார்த்து வரல, சபைக்கு வர்றது கௌரவத்தை எதிர்பார்த்து வரல. நான் சபைக்கு பரலோகத்துக்கு போகிறதுக்காக கற்றுக்கிட்டதுக்காக வந்திருக்கிறேன். இங்கே ஸ்கூலுக்கு பையனை அனுப்பி வச்சது கிளாஸ் லீடர் ஆக்குவான்னு அனுப்பலை. நம்ம ஸ்கூலுக்கு பையனை அனுப்புனது டீச்சர் டெய்லி உன் மேலே அன்பாக இருக்கேன்டான்னு சொல்கிறதுக்கு இல்லை. நாம் அனுப்புனது அவன் படித்து பாஸ் ஆகிறதுக்கு. நீங்கள் அவனை லீடர் ஆக்குங்க, ஆக்காமல் போங்க, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. படிப்பை ஒழுங்காக சொல்லி கொடுங்க, அவன் பாஸ் பண்ணால் போதும். அதே தான் சபைக்கும் தெரியணும். இத்தனை வருஷமாக வரோம், எங்களுக்கு அங்கே ஒரு மரியாதையே இல்லை. என்ன பண்ணணும்? ரெட் கார்பெட் போட்டு கூப்பிடணுமா? அப்படிலாம் கூப்பிட முடியாது. இயேசுநாதருக்கு மட்டும்தான் சபையில் மரியாதை, கனம் எல்லாமே, வேறு யாருக்கும் கிடையாது. உங்களை மதிப்பாக மரியாதையாக நடத்துகிறோமா? நாங்கள் உங்களை மரியாதை நடத்தலைன்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஒன்று நினச்சிக்கோங்க, இந்த இடத்துல மட்டும் யோவான் சாணக்கன் இருந்தால் என்ன இருக்கும், அதுக்கு நம்ம பாஸ்டர் எவ்வளவோ பரவாயில்ல, அப்படி நினச்சிக்கோங்க. இன்னைக்கு சபை தேவனை விட்டு தூரம் போயிட்டு இருக்கு, சபைக்கான நோக்கம் மறந்து போயிட்டு இருக்குது. இன்னொரு சபை ரெடி ஆகிட்டு இருக்குது, நியாயப்பிரமாண சபை. அது வரைக்கும் தான் நமக்கு டயம்.
அது வரைக்கும் தான் தட்டுற சத்தம், அது வரைக்கும் தான் வாசல்ல நிற்பாரு. அதுக்கு பிறகு கதவு அடைக்கப்படும். அதுக்கப்புறம் போய் தட்டினாலும் கதர்னாலும் கூப்பிட்டாலும் உங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் போய் சொன்னாலும், தீர்க்க தரிசனம் முறைத்தோம் அல்லவா, நாங்கள் பிசாசுகளை துரத்தணும் அல்லவா, ஒரே ஒரு ஆன்சர் தான் அத்தனை பேருக்கும். என்ன ஆன்சர்? உங்களை அறியேன். அவ்வளோதான். திறந்திருக்கிற வரைக்கும் தான் கிருபை, மூடிச்சு நியாய தீர்ப்பு. இந்த காலத்தை கர்த்தருடைய கிருபை என்று எண்ணுங்கள். இது சான்ஸ். இதை நம்ம ரெடியாகி உள்ளே போயிடணும். அதுக்கு தான் ஆண்டவர் இவ்வளோ, எதுக்கு சபைக்கு இவ்வளோ சொல்லி கொடுக்குறாரு கர்த்தர்? யோசிச்சு பாருங்க. ஏன் இவ்வளோ சொல்லி கொடுக்கணும்? எப்படியாவது சபை பரலோகத்துக்கு போயிடணும். கர்த்தர் அதுக்கான எல்லாத்தையும் செய்கிறார். நாமளும் ஆயத்தமாகிற வேலையை பார்த்தோம்னா எப்போ அவர் வருகை வந்தாலும் நாம் புறப்பட்டு போவது நிச்சயம். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ண போகிறோம் எல்லாம் தேவ சமூகத்தை. ஒரு காரியத்தை சொல்ல மறந்துட்டேன். கர்த்தர் உணர்த்திக்கிட்டே இருந்தார், நான் சொல்ல மறந்துட்டேன். உங்கள் கண்களுக்கு முன்பாக இதை எழுதி வச்சுக்கொள்ளுங்க. உங்கள் கண்களுக்கு முன்பாக எருசலேம் தேவாலயத்துக்கான ஒரு பலிபீடம் கட்டப்படும். அதான் ஃபர்ஸ்ட் கட்டுவாங்க பலிபீடம். பலிபீடம் கட்டிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எந்த செகண்டும் கர்த்தருடைய வருகை தான். அதுக்கப்புறம் நோ மோர் டைம், நோ மோர் டைம். அவ்வளோதான், ஃபினிஷ்ட், எவ்ரிதிங் இஸ் ஓவர். பலி முடிஞ்சிருச்சு. அவங்க பலி ஆரம்பிக்க போகிறாங்க. பலிக்கான பொருள் ரெடி, இன்னும் பலிபீடம் மட்டும் கட்டலை. அந்த பலிபீடம் கட்டியாச்சு. அது மீடியாவில் நீங்கள் பார்க்குறீங்க, வாட்ஸ்அப்லேயோ எதுலேயோ வருதை நீங்கள் பார்க்குறீங்க. பலிபீடத்தை பிரதிஷ்டை பண்ணோம், ஆல்டர் பண்ணோம், ஆல்டரை நாங்கள் டெடிகேட் பண்ணோன்னு சொல்லி டெம்பிள் இன்ஸ்டியூட்காரங்க செய்யும்போது எல்லா அமைச்சர்கள் மந்திரிகள்லாம் அதுக்கு வருவாங்க. அதை நீங்கள் காணும்போது, இட்ஸ் அ ப்ராபசி, நான் சொல்லலை, பைபிளில் அப்படி பலிபீடம் கட்டுவாங்கன்னு இருக்கு. அதை நீங்கள் காணும்போது உங்களுக்கு மூட்டை முடிச்ச கட்டுற கடைசி செகண்ட் வந்துருச்சுன்னு அர்த்தம். இதை நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்க, ஆனால் அதுதான் சத்தியம். நம்முடைய ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். இனி காலம் செல்லாது. அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம் தேவ சமூகத்தில். எல்லாரும் எந்திரிப்போமா? சவுண்ட் போட வேண்டாம். நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லா கண்களையும் மூடுவோம். எல்லாம் கண்களையும் மூடுவோம். ஒரே ஒரு காரியம்தான். நான் தேவனுக்கு முன்பாக பரிசுத்த மனவாட்டியா இருக்கிறேனா? அந்த மணவாளனுக்கு ஏற்ற மனவாட்டியா இருக்கிறேனா? வருகை வரும்போது நான் போவேனா? முதலாவது இயேசு வந்தபோது கொடுத்த வாய்ப்பை இஸ்ரவேலர்கள் தவறிவிட்டார்கள். இப்போ நமக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படுது. நாம் தவற விடவே கூடாது. ஒரே ஒரு சான்ஸ். இந்த ஒரு வாய்ப்பை இழந்துட்டோம், அதுக்கப்புறம் வேறொரு வாய்ப்பு இல்லை. ஒரு இமைப்பொழுதில், ஒரு நிமிஷத்தில் நாம் மறுரூபமாவோம் என்று வசனம் சொல்லுகிறது. உங்களை ஆராய்ந்து பாருங்க. வேற யாரையும் பார்க்காதீங்க, வேற எந்த சக விசுவாசியை பார்க்காதீங்க, சக ஊழியனை பார்க்காதீங்க, இன்னொரு சர்ச்சை பார்க்காதீங்க, அவங்களுக்கு நான் பரவாயில்லன்னு கம்பேர் பண்ணாதீங்க. நமக்கு மட்டும்தான் முக்கியம். நாம போகணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அவன் போறானா இல்லையாங்கிறது அவனுக்கும் தேவனுக்கும் உள்ள பாடு. அடுத்தவனை குறை பேசி அவன் போக மாட்டான், இவன் போக மாட்டான், இது நடக்காது, அது ஆகாது, பேசுறவங்க பேசிட்டே இருக்கட்டும். நீங்களும் நானும் வரப்போகிற தேவனுக்கு காத்திருக்கிறவர்கள். அந்த எக்காலம் சத்தம் ஒரு நிமிஷம் கேட்ட உடனே மறுரூபமாகிற கூட்டத்தில் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். அதுக்கான ஆயத்தத்தை அதான் வசனம் சொல்லுது. ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக. அந்த அழைக்கிற கூட்டத்தில், ஆண்டவரே வாங்கப்பா, எப்போ வருவீங்க ஆண்டவரே, அந்த எதிர்பார்ப்பு. அதனால தான் பரிசுத்த வாட்டி இப்படி பாடுறாங்க. எப்போ வருவீர் இயேசுவே, ஏங்கி உள்ளம் உம்மை தேடுதே. என்ன வாஞ்ச பாருங்க. அந்த வாஞ்ச உங்களுக்கு எனக்கும் இருந்துச்சுன்னா போதும், வருகிற நம்ம போகிறதுக்கு ரொம்ப ஈஸி. ஒப்பு கொடுப்போமா? உங்களுக்குள்ள எது தேவனை விட்டு தூரப்படுத்துதோ, எது உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் தடையா இருக்குதோ, ஏசாயா சொல்றார், உங்கள் பாவங்களே
உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் தடையா இருக்குது, சுவராக இருக்குதுன்றார். நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுத்து ஜெபிக்க விரும்புகிறவங்க கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே நீர் வரும்போது நானும் என் வீட்டாரும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், நானும் என் வீட்டாரும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். கைவிடப்பட்ட கூட்டத்தில் நாங்கள் இருக்கவே கூடாது ஆண்டவரே. அந்த கிடைக்கிற வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்தி, ஆண்டவரே எங்கள் நீதியினால நாங்கள் இதை கேட்கல ஆண்டவரே, எங்கள் நீதி அழுக்கான கந்த உங்கள் கிருபையை நம்பி நாங்கள் கேட்குறோம் ஆண்டவரே. இது மனுஷனால் கூடாதது தான் தேவனால் கூடும் என்று நம்பி நாங்கள் கேட்குறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, இந்த முதலாம் நாள் மாலை ராத்திரி வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி உண்மையாய் இருதயத்தின் ஆழத்திலிருந்து எப்படியாகிலும் உம்மை சந்திக்கணும்னு காத்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறேன். நீர் வரும்போது உங்களை சந்திக்கிற கூட்டத்தில் அவர்கள் இருக்கட்டும் அப்பா, நாங்கள் இருக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் உலகத்துக்கு பின்னாடியோ ஓடி, மாயைக்கு பின்னாடி ஓடி இந்த வருகையை தவற விட்டு விடாதபடி ஆண்டவரே, அந்த வாய்ப்பை பயன்படுத்தி எப்படி ஆகிலும் உலகத்தை வெறுத்து சிலுவையை எடுத்து உமக்கு பின்னால் வர எங்களுக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே. நம்முடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. ஆவியானவரே, நாங்கள் தேவனுக்கு ஏற்ற மனவாட்டியாய், மணவாளனுக்கு ஏற்ற மனவாட்டியாய் எங்களை உருவாக்கி கொடுங்கப்பா. எங்க சபை நீர் வரும்போது உமக்கு முன்பாக நிற்கிற சபையாய் மாறட்டும். கெபிக்குள்ள ஓடி ஒளிகிற சபையாய் இருக்க வேண்டாம் ஆண்டவரே. எங்க சபை உங்களை பார்க்கிற சபையா மாறட்டும். மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நாம் எல்லாரும் தொடர்ந்து நாம் ஜெபத்தோடு நாம் இருப்போம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை நாமே ஒன்று உயிர்த்து ஆராய்ந்து பார்ப்போம். பரிசுத்த ஆவியானவர் இந்த மாலை வேளையில் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறாரே. நம்மை ஒன்று உயிர்த்து ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, நான் எந்த நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறேன்? என்னுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? ஆண்டவராக இயேசு வரும்போது அவரோடு கூட சேர்த்து கொள்ளப்படுவதற்கு நான் ஆயத்தமுள்ள ஒரு தேவ பிள்ளையாய் இருக்கிறேனா, இல்லை ஒரு ஆயத்தமற்ற ஒரு தேவ பிள்ளையாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறேனா? ஓ பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஏதோ சபைக்கு வருகிறேன், ஏதோ சபையில் வந்து தேவனை துதித்து கொண்டு போகிறதாய் அல்ல. சபையின் நோக்கமே, சபையின் ஜனங்களுடைய நோக்கமே பரலோகத்தை நாம் எட்டி பிடிக்க வேண்டும், பரலோகத்தில் செல்ல வேண்டும் என்பதுதான் தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய திட்டமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அதை கெடுக்கும்படியாய் சத்துரு பல வழிகளிலும் போராடி, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, தேவ சித்தத்துக்கு மாறாக சில காரியங்களை செய்ய வைத்து தேவனை விட்டு தூரமாய் செயல்படுத்துகிறதான சில அனுபவத்திற்குள்ளாய் கொண்டு செல்வானே என்றார். இந்த மாலை வேளையில தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னை முழுவதுமாய் தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அநேக பிரைஸ் தி லார்ட் எக்ஸாம்பிள்ஸோடு இந்த நாளில் நாம் கற்றுக்கொண்டோம். இயேசு கிறிஸ்துவின் வருகை அது சீக்கிரமாய் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொண்டோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பரலோகத்தின் தேவன் தொடர்ந்து நமத்திலே கிரியை செய்வாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு நபர் கூட கெட்டு போவது தேவனுக்கு சித்தம் இல்லை. ஒரு நபர் கூட கெட்டு போவது தேவனுக்கு சித்தம் இல்லை. தேவ சமூகத்தில் எல்லாரும் நம்மை நாமே அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. தொடர்ந்து தேவ சமூகத்தில் இந்த வார்த்தைகளை நாம் தியானிப்போம். ஆண்டவரே, இது எனக்காய் சொல்லப்பட்ட வார்த்தைகள், இந்த வார்த்தைகள் எனக்காய் சொல்லப்பட்ட வார்த்தைகள். நான் கெட்டு போய்விடக்கூடாது, நான் ஆண்டவரை விட்டு தூரமாய் போய்விடக்கூடாது, நான் தேவ சமூகத்தில் இன்னும் கிட்டி சேர வேண்டும், பரலோக ராஜ்யத்திற்கு நான் தகுதி உள்ள ஒரு தேவ பிள்ளையாய் மாற்றப்பட வேண்டும் என்கிறதான ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் எனக்கு வார்த்தைகள் கடந்து வந்திருக்கிறது. ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் கெட்டியாய் பிடிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வார்த்தையை நான் கவனமாய் ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில தீவிரமாய் இந்த வார்த்தைகளை நான் பிடித்துக் கொள்கிறேன் ஆண்டவரே. என் தேவனுக்காய் நான் பயன்பட வேண்டும். நிச்சயமாய் பரலோக ராஜ்யத்திற்கு நானும் ஒரு தகுதி உள்ள ஒரு பாத்திரமாய் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம்மை முழுவதுமாய் அர்ப்பணிப்போம். கர்த்தர் தொடர்ந்து கிரியை செய்வாராக. மட்டுமல்லாமல் நாளை தினத்தில் நடக்கிறதான ப்ரோக்ராம்ஸை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக, ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற ப்ரோக்ராம்ஸை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாக, இன்னும் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு நாம் கர்த்தருக்குள்ளே பிரைஸ் தி லார்ட் பரிசுத்த ஆவியிலே பலப்படும்படியாய், நம் ஆத்துமாவிலே இன்னும் அதிகமாய் பலப்படும்படியாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்ய போகிறாரே. கர்த்தர் கிரியை செய்ய போகிறாரு. தேவ சமூகத்தில் எல்லாரும் ஜெபத்தோடு காணப்படும் பொழுது பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, கடைசி ஜெபத்தை பாஸ்டர் இயேசுகுமார் முன்பாய் கடந்து வந்து ஜெபிக்கும்படியாய் கேட்கிறேன். எல்லா தேவ பிள்ளைகளும் ஆண்டவருடைய சமூகத்தில் தொடர்ந்து ஜெபத்தோடு இருப்போம். கர்த்தருடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். கிருபையுள்ள நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. உமது வருகையை குறித்து ஆண்டவரே நாங்கள் தியானிக்க கர்த்தர் உதவி செய்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இங்கே இருக்க ஒருவரும் கூட
ஆண்டவரே இந்த வாய்ப்பு இழந்து போகாதபடிக்கு ஆவியானவரே நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர்தான் சொன்னீரப்பா, இதோ உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே இங்க இருக்க எல்லாருக்காக நீ ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறீர் தகப்பனே. நீங்கள் மீண்டும் வரும்போது அந்த ஸ்தலத்தை நாங்கள் ஆண்டவரே அப்பா அடையத்தக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஒருவரும் ஆண்டவரை இழந்து போகாதபடிக்கு கர்த்தாவே நீர் வருவளவும் ஆண்டவரே பரிசுத்தமாய் உண்மையாகவும் நீதியாகவும் ஆண்டவரே உமக்கு பிரியமாய் வாழ கர்த்தர் கிருபை செய்யும்படிக்காய் செபிக்கிறப்பா. ஆண்டவரே செய்தி கொடுத்த தாசரை நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே மீதான கூட்டத்தை கர்த்தர் நீர் எடுத்து அவரை பயன்படுத்தும்படிக்காய் ஆண்டவரே ஜனங்களை கொண்டு வந்து இந்த கடைசி கால வார்த்தையை கேட்க பண்ணும்படிக்காய் செபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியோட ஐக்கியம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாளை தினத்திலே காலையில் சரியாய் 9:30 மணிக்கு கூட்டங்கள் ஆரம்பிக்கப்படும். மாலையிலே சரியாய் 6 மணிக்கு கூட்டங்கள் ஆரம்பிக்கப்படும். எல்லாரும் கலந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.